பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சரவணன்கிட்ட மயில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சம்பளத்தை வந்து என்கிட்ட தாங்க, அன்றைக்கி நான் பேசும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க, இன்றைக்கி அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. மயில் தப்பாக நினச்சிக்காத, நான் என்றைக்குமே சம்பள பணத்தை நான் கையில் வச்சதில்லை. சம்பளம் எடுத்தோன்னு அப்பாட்ட கொண்டு கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா அப்பாட்ட கேட்பேன். அப்பாட்ட எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் அம்மாட்ட சொன்னோம்னா அம்மா வாங்கி தந்துடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. நான் திடீர்னு வந்து சம்பளத்தை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சோடனே சம்பளத்தை இவன் தரமாட்டேக்கான் வைக்க மாட்டேக்கான்னு சொல்லிடக்கூடாது. அது போக அது சரி வராது. அப்பா தான் அந்த வீட்டினுடைய வரவு செலவு எல்லாத்தையுமே பார்க்காரு. உனக்கே தெரியும் சரியா? நம்ம வீட்டில் எல்லாமே எங்கள் அப்பா தான். கோவப்பட்டாலும் எங்கள் அப்பா தான், சமாதானமாக பேசினாலும் எங்கள் அப்பா தான், எந்த முடிவுனாலும் எடுப்பாங்க. அதனால் வந்து வரவு செலவு பார்க்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போகிறேன், ஏதோ பெரிய அளவில் சம்பளம் எடுக்கலை, நான் எடுக்கிற சம்பளத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க, நீங்கள் பெரிய சம்பளத்தை எடுத்தாலும் சரி தான், என் புருஷனாகிய நீங்கள் சின்ன சம்பளம் எடுத்தாலும் சரி தான், அது எனக்கு பெரிய கோடி ரூபாய்க்கு சமானம் தான். ஆனால் அதை வந்து என்கிட்ட நீங்கள் தந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வரவு செலவு பார்ப்பேன். அதுபோக கதிர் என்ன கொடுக்காரோ அது நம்மளுக்கு கொடுத்தா காணாதா அப்படிங்கிறாங்க. கதிர் என் தம்பி மேலே, அதனால் வந்து என் தம்பி கொடுக்குறதெல்லாம் நான் வந்து கொடுத்தா சரி வராது. என்ன, நான் வந்து மூத்த பையன், நான் வந்து அப்படியே கொடுத்தா தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படியே இருந்தால் சரி வராது. எங்கள் அம்மாட்ட கூட நான் விஷயத்த சொல்லி பார்த்தேன். என் வீட்டுக்காரர் வந்து உழைச்சி இவ்வளோ காலமும் அவங்க அப்பாட்டே கொடுத்துட்றாங்க. இன்னும் அது சரி வருமாம்மா அப்படின்னு கேட்கல. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அது சரி வராது, நீ வாங்கி வச்சுக்க, வாங்கி வச்சுட்டு வரவு செலவு பாரு, அப்படின்னா தான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னமும் வந்து உங்களை சம்பளத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, இதில் வந்து என்கிட்ட வீண் விவாதம் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு உனக்கு விவாதம் பண்ணாமல் என்னால் முடியல. நான் என்ன சொல்கிறேன், சம்பளத்தை அப்பாட்ட கொடுத்துட்றேன். என்ன தேவைக்கோ வேணுமோ உனக்கு அம்மாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, தந்துடுவாங்க. நம்ம சம்பளத்தோடு அவங்க கூட கேட்டாலும் தரத்தான் போகிறாங்க. அதனால் வந்து நீ சம்பளத்தை அவங்ககிட்ட கொடுக்காம கையில் வச்சுக்கிறது நல்லதில்லை. எங்கள் அப்பா என்ன தப்பாக நினைப்பாங்க, எங்கள் அப்பாட்ட எனக்கு பதில் சொல்ல முடியல, சரவணா சம்பளத்தங்கன்னு கேட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே உங்கள் சம்பளத்தை கேட்குறாங்க? நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, முன்னாடி கொடுத்தீங்க வச்சிங்க, ரைட்டு. இப்போ நான் கல்யாணம் முடிச்சு நான் தான் வந்துட்டு நான் குத்துக்கல் மாதிரி இருக்கேன், என்கிட்ட தானே நீங்கள் தரணும். அப்படி இருக்கும்போது அங்கே கொடுத்தா எப்படி? இதெல்லாம் உண்மை. உங்கள் அப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொண்டு என்கிட்ட கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, இன்றைக்கி தான் சம்பளம், இன்றைக்கி போகிறேன் வாங்குகிறேன், வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்க போகிறேன், அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாத மயில் விடு அப்படின்றாங்க. உடனே மயிலுக்கு சரியான கடுப்பாயிருது. மயில்கிட்ட சொல்லாமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே வாசலில் பார்க்குறாங்க கோமதி, என்னடா வேலைக்கு போகிறோம், வீட்டை மட்டும் சொல்லிட்டு போனேன், ஒரு மாதிரி சொல்லாமல் போன மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போய்ட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வேறு எதுவும் உங்களுக்குள்ளே சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நேராக வராங்க. என்ன மயில், சரவணன் வேலைக்கு போகிறான், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலையே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. எதனாலும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைத்த அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, அத்தை எனக்கு வேலை மதியமே முடிஞ்சிடும் போல், ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்து இறந்துட்டாரான், அதனால் வந்து பாதியில் லீவ் விடுதாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன், எது வாங்கணுமா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீன் எதுவும் வந்துச்சுன்னா வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பஸ்ஸில் வருவேன், பஸ்ஸில் எப்படித்தான் மீன் வாங்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. நானும் அவ்வளவு அறிவில்லாத ஆள் கிடையாது மீனா, நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வர சொல்லலை. என்ன சொல்லுதேன், நீ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம வீட்டுக்கிட்ட வருவல்ல, அந்த எதிர்ப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு வர வழியில் வந்து மீன் விற்பாங்க. இன்றைக்கி வந்து சந்தை தானே, புதன்கிழமை சந்தை உண்டு சரியா, அதனால் வாங்கிட்டு வா, மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கூட பார்த்துருக்கேன், சந்தையில் வாங்கிட்டு வரேன். என்னத்த மீன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மீன் வாங்கலாம், சங்கரா மீன் வாங்குறியா, அதுனா சூப்பராக இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை சங்கரா மீன்னா அந்த சிவப்பு கலரில் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. லைட் சிவப்பு கலரில் இருக்கும், செதில் பார்த்தா உனக்கு தெரியும், என்ன புது செதில் தூக்கிப்பார், அது வந்து ரத்தம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வாங்க, இல்லைன்னா வாங்காதானே அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனை வேலைக்கு போய்ட்டு மீனை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுக்குறாங்க. அத்தை மீனை நான் வேணா அலசட்டுமா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நீ வேலைக்கு போய்ட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேலைக்கு போனேன், உடனே திரும்பிட்டேன், என்ன லீவுன்ட்டாங்க, வந்துட்டேன், பிறகு நான் இதில் என்ன வேலை பார்த்துட்டேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வராங்க. அத்தை நான் வேணா சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மயிலக்கா இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நானும் அத்தையும் ஒரு கூட்டணியில் சமைக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ராஜி வந்து பாராட்டுறது மாதிரி இருக்கும், நானும் எங்கள் வீட்டில் பயங்கரமாக சமையல் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து அத்தை என்ன பண்ண விட்டதே இல்லை,
அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கையில் இடையில டபார் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் சரியா. ஆனால் என் கைவண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியணும்ல, நான் தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ மீன் நல்லா சமைச்சிருவியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் நல்லா சமைப்பேன் எங்கள் வீட்டில், ஆனால் என்ன எங்கள் வீட்டில் எண்ணிக்கை கம்மி, இங்கே எண்ணிக்கை கூட, அதை கணக்கு பண்ணி நான் சமைக்கணும், அதெல்லாம் சமைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ராஜி இது காலேஜ் போயிட்டா, நீ வேலைக்கு விட்டு இப்போ தான் வந்திருக்கேன், நான் சமைக்கிறேனே மீனா அப்படிங்கிறாங்க. மயில் அக்கா ஏன்க்கா அடம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் வேறு மதியம் சாப்பாடு கொண்டு போகணும், அதான் நான் சீக்கிரம் சமைச்சேன்னா சாப்பாடு வேறு கொண்டு போயிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, நான் தான் உன்னைய கடைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டான்னு சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கடைக்கு சாப்பாடு கொண்டு போகல, நான் சரவணம்மாவுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க. மீனா நீ சமைக்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இப்போ அலசிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, நான் வேணா அலசி தரேனே மீனா அப்படிங்கிறாங்க. அக்கா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை, விடுங்கக்கா நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனெல்லாம் அலசுகிறாங்க, அலசி குழம்ப ஜம்முன்னு வைக்கிறாங்க. மனம் 2-3 வீட்டு தாண்டி அடிக்கி, மீனா இவ்வளோ பிரம்மாண்டமாக மீன் கறி வச்சுருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்க்குறாங்க மயில், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் வச்சா பயங்கரமாக இருக்கும், நான் வச்சுருக்கலாம், இந்த மீனா தான் வந்து அவசரப்பட்டு வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. மயிலக்கா நீங்கள் வச்சா மட்டும்தான் சிறப்பாக இருக்குமா, அடுத்தவங்க வச்சா சிறப்பாக இருக்காதா, வைக்கிறவங்க வச்சா நல்லா தான் இருக்கும், வேணா டேஸ்ட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேஸ்ட்டு பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் வச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் பெரிய மாஸ்டரு, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது மயில், நீ மனசை தொட்டு சொல்லு, நீ வச்சதோட நான் வச்சதோட சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு வேணால் மீனா வச்சது சிறப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கெலாம் சிறப்பாக தெரியல, என் வீட்டுக்கார் என்ன சொல்கிறான்னு தெரில, எனக்கு அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. அத்தை உலகத்துக்கே நல்லா இருக்கிறது மயிலக்காவுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இதை நினச்சி நான் சிரிக்கிறதா அழுவதானே தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்களாம் அது கவலைப்படாத மீனா, அவளுக்கு அப்படி தோணுது அவ்வளோதான் விடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கேரியில் கட்டிக்கிட்டு நேராக சரவணன் கொண்டு போகிறாங்க. சரவணன் கொண்டு போய் கொடுக்கையில சொல்கிறாங்க, ஏங்க நான் சொல்கிறது ஞாபகம் இருக்கட்டும், சம்பளம் வாங்கி கவரை என்கிட்ட வந்து தரணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு நினைவு இருக்கணும் இல்லையா, நான் அப்பாட்ட தான் கொடுப்பேன் சரியா, இந்த சம்பள கவர் சம்மந்தமாக என்கிட்ட ஏதாவது பேசுகிறேன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் கோவத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப முறைச்சிக்கிட்டே வராங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா மாப்பிள்ளைட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சம்பள கவரை என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து அப்பாட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காருமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படி வச்சுட்ருக்க, அப்படி இருக்க மாப்பிள்ளைக்கு நீ ஏன் திமந்து கொண்டு சாப்பாடு கொடுக்க, உன் சொல்ல கேட்குறவருக்கு போய் சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே, இல்லை நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அந்த வெறுக்குள்ளே ஏன் அலையுதே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நாளையிலேருந்து நான் சாப்பாடு கொண்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை செய்யி மாப்பிள்ளையே காயப்போடு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா காயப்போட, வெயிலே அவர் கொண்டு போட முடியும் அப்படிங்கிறாங்க. உன்ட்ட இதெல்லாமா சொல்ல முடியும், இப்படி அந்த பொம்பளை விஷயத்த நீ கணக்கு பண்ணு, அப்படி பண்ணி மாப்பிள்ளையை காயப்போடு உன் வழிக்கு வர வை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கியம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் எல்லாரையும் கையில் எடுக்கணும், ஆம்பளையை கையில் எடுக்கணும், அதான் வழி, இன்றைக்கி நீ வந்து காய போட்டால் மனுஷன் வழிக்கு வர போகிறாரு, நீ என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் அதை செஞ்சிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சரவணன் சாப்பாடு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்லையா மயில் அப்படிங்கிறாங்க. நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு பிடிப்புன்னு இல்லாமல் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்துடுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. மீன் வாசனை அங்கே வரைக்கும் அடிக்கி அப்படிங்கிறாங்க. ராஜி நான் தான் குழம்பு வச்சேன் அப்படிங்கிறாங்க. மீன் அப்படியாக்கா, நீங்கள் வேலைக்கு போலையாக்கா இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. வேலைக்கு தான் போனேன், ஒரு ஆஃபீஸர் இறந்துட்டாங்க, அதனால் வந்துட்டு பாதியிலே லீவ் விட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வர வழியில் மீன் வாங்கிட்டு சொன்னாங்க, அத்தை வாங்கிட்டு வந்தேன், நானே வைக்கணும்னு வச்சேன், எப்படி இருக்குது பணம், சூப்பராக இருக்குக்கா, எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு டைனிங் டேபிள்லேயே சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மயில் வராங்க. இவ்வளோ நேரத்துக்குலாம் போட்டு சாப்பிடுவீங்களா, மணி எத்தனை இப்போ 3 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அக்கா எப்போ பசிக்க அப்போ சாப்பிட வேண்டியதானக்கா அப்படிங்கிறாங்க ராஜி. இல்லை ராஜி, மதியம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடணும், அப்படி தானே இந்த வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க, நீ உடையில் சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமயிலக்கா நீங்கள் எங்கக்கா இருப்பீங்க, யாராவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு மோப்பம் முடிச்சு வந்துடுவீங்களா, ஏங்க்கா அவள் சாப்பிட்னா சாப்பிட்டு போகிறா, அவள் காலேஜ் போயிட்டு வர, அவளுக்கு வயிறு பசிக்குங்களாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் காலேஜ் தான் படித்தேன், எனக்கெலாம் அப்படி ஒன்றும் வயிறு பசிக்கலையே, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வருவோம் நைட்டு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா உங்கள் காலம் வேறு, இந்த காலம் வேறு, இந்த காலத்தில் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகம் வாங்குவாங்க, அங்கே காலேஜில் வந்து அதை செய்ய அசைன்மெண்ட் இதை செய்யன்னு சொல்லி வேலையை நிறைய வாங்குவாங்க, அதனால் வந்து பிள்ளைகள் வந்து நிறைய கஷ்டப்படுவோம், முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து நடக்கும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து இப்போ வந்து அப்படி இல்லைக்கா, அங்கே அசைன்மெண்ட்டு செய், இங்கே போகும்பாங்க, கஷ்டங்க்கா, அது போக பஸ்ஸுக்கு காத்திருப்பா,
நடந்தே போகிறா, நடந்தே வாரா, வயிறு பசிக்கு தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. நானும் மாமாவுக்கு இப்போ சரவண மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு நடந்து தான் போகிறேன், அப்படி ஒன்றும் வயிறு பசிக்கலையே அப்படிங்கிறாங்க. அக்கா, உங்களை மாதிரி யாரும் தெய்வ பிரிவியாக இருக்க மாட்டாங்க. என்னக்கா, ராஜி சாப்பிடட்டுங்க்கா, தயிர் செய்து சும்மா இருங்கக்கா, சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஆமாக்கா ஆமாக்கா நான் சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. மீன் பொரிச்ச மீனை சாப்பிட்றாங்க, செம்மையாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜி, பொரிச்ச மீன்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது, உடலுக்கு கேடு அப்படிங்கிறாங்க. அப்போ அக்கா, எதை சாப்பிட்டா தான் நல்லதுன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, அதை மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கிறது எல்லாமே ராஜி வந்து நல்ல உடலுக்கு நல்லது, அதனால் நான் சமைக்கிறது மட்டும் நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சமைச்சேன் மீன் பட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக ஆச்சா மீன் சமைச்சு என் கையால் சமைச்சு நான் சாப்பிடணும், அது போக 4 பேருக்கு கொடுக்கணும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நினச்சேன். அதுக்குள்ளே அந்த மயிலக்கா என்னெல்லாமோ பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வந்துடுறாங்க. என்னடி என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் மூத்த மருமகளால் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் ஏதாவது பேசுனா டவார்னு வராங்க, அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்காங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தங்கமயிலுக்கு மூக்கு வேத்திரு முழுக்கு, நம்ம ஏதாவது பேசலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை, வேறு எதுவும் வேணுமா உங்களுக்கு? ஐயோ, நான் வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் வேண்டாமா ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரித்த ராஜி, இன்னும் சாப்பிட்டு முடிக்கல நீ அப்படிங்கிறாங்க. அக்கா, நீங்கள் போய் 5 நிமிஷம் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ராஜி, பொம்பளை ஆள்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது, டப்பார்னு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. அக்கா, ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள் என்னக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் சீக்கிரம் நம்ம சாப்பிட்டோன்னா ஆம்பளை ஆட்கள் சாப்பிட வந்தாங்கன்னா பரிமாறலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில்கிட்ட சொல்கிறாங்க கோமதி, மயில் நல்லா இருப்ப, ரெஸ்ட் எடு, என்ன வீட்டு வேலைகள் இப்போ ஒன்றும் இல்லை, சாயந்தரம் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து புத்தம் தெளித்து கோலம் போடலாம், அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லை மதியம் கொஞ்சம் தூங்குனா தூங்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, மதியம் தூங்குறதா? ஐயோ, அப்படி பழக்கத்தை நான் படிக்கவே இல்லை, அப்படி நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சோமேன்னு திறந்த அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்போ என்னமாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. அத்தை, வேறு ஏதாவது வேலை தான் கொடுங்க, எனக்கு வேலை செய்யாமல் என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ஒன்று செய்யுமா, என் ரூம்பு என்ன, உன் ரூமில் மீனா ரூம்பு, நம்ம ராஜ் ரூம் எல்லாத்தையுமே ஒட்டரை அடிச்சிருமா அப்படிங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டரை அடிக்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அடேயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னத்தான் இவங்க இப்படி படாப்படுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நீங்கள் 2 மருமக்குமார் வந்திய, ஒரு பிரச்சனை கிடையாது, நான் பேசுறதை கேட்பிய, ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கு தெரியாமையே நீ சாடையாக பேசுவீங்க, அது கூட என்கிட்ட சொல்லிடுவீங்க. இப்படி இருந்துச்சு, இந்த பிள்ளை என்னென்னா நம்மளுக்கு வந்து நேரமே கொடுக்க மாட்டேறா, அந்த அளவுக்கு நம்மளை பாடாப்படுத்துகிறா, என்ன தான் செய்யணே தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாத்த, இந்த தங்கமயிலை சமாளிக்கணும்னா நம்ம கூட 2 நேரம் சாப்பிட்ணும், அப்பப்போ நம்ம இளநீயும் குடிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வெயிலுக்கு நல்லது, ஏன்னா இவர்கிட்டலாம் பேசணும்னா குளுக்கோஸ் அவசியம், நம்ம குளுக்கோஸ் போடுறது நிலமையில இல்லை, ஒரு இளநீ 2 3 இளநீ குடித்தா தான் இவர்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, அக்கா செமையாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி பைய பேசு, இந்த சவுண்டு மட்டும் அவளுக்கு அடித்தோ உடனே ஓடி வந்து, ராஜி இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க, பேராதுமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வராரு. உடனே என்ன ஆச்சு, இப்போ தான் காலேஜ் போய்ட்டு வந்தே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்க. சாப்பிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சேன், மதியம் உங்களுக்கு நான் கொண்டு வர நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, கடையில் வந்து எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு போயிட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி, எனக்கு சாப்பாடு வைமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு சவுண்டு கேட்டுருது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சாப்பாடு வைக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் மீனா வைக்கன்னு சொல்கிறாளம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒட்டடிச்சிட்டு இருந்தேன், அதான் கேட்கல, நான் கை கழுவிட்டு வரேன், நான் சாப்பாடு வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ ஒட்டடிக்கன்னு சொல்லலாம், கையை கழுவிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆமாம், அதனால் என்ன இருக்குதுன்னு சொல்லி கையை கழுவிட்டு சாப்பாடு வைக்காங்க. இங்கே மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மயில், ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்களே, என்னால் சமையல் பண்ணி முடிச்சுட்டு சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் மாமாவுக்கு சமையல் சமையலை வந்து பரிமாற மாட்டேனா அப்படிங்கிறாங்க. நீ சாப்பாடு வைக்கிறது வரைக்கும் மாமா வெயிட் பண்ண மாட்டாங்களா, நான் வச்சா கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தலையில் அடிக்காங்க, தலை விதியா உங்கள்கிட்ட கிடந்து பாடுபடுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூர போயிடுறாங்க. உடனே கோமதியும் மீனா கூட வந்து உட்காந்துருக்காங்க. என்னத்தை நீங்களும் என் கூட வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்லுத, வேறு என்ன செய்ய சொல்லுத, அவள் எதுக்குனாலும் நம்ம பேசுன்ட்டு அவள் பேசுவாள், அவள் தான் செய்யணும், அவள் தான் இந்த வீட்டில் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கா, என்ன பண்ண முடியும், அதான் என்னத்தையும் பந்தி வை அப்படின்னு விட்டுட்டேன். இவளெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும், அந்த பெரிய அந்த அனாதாசிரமம், பெரிய ஸ்கூல் இருக்கும் பாரு, அந்த ஸ்கூலில் சமைச்சு பரிமாறி விட்டணும், அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, அங்கேயுமே அசால்ட்டாக பண்ணிவிட்டு அங்கேயும் யார் எதுன்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், பண்ணாலும் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துடுறாங்க. அக்கா, இந்த அக்கா ஏன் ஓவராக பண்ணுறாங்க மயிலக்கா அப்படிங்கிறாங்க.
அந்த அக்கா வந்ததுலேருந்தே அந்த நொக்கா அப்படி தான் பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க மீனா. உடனே சரிக்கா நம்ம வந்து முத்துமலைக்கு போமா அப்படிங்கிறாங்க. நீனும் கொஞ்சம் இருடி, அரை மைல் மாதிரி பண்ணாத, அவள் தான் பாடாப்படுத்திட்டு இருக்கா, நீ ஏன் பாடாப்படுத்துகிற, இன்னும் 1 ஹவர் கழிச்சு போவோம், மாமாவை இப்போ தானே சாப்பிட வந்திருக்காங்க, ஒரு 5 மணி வாக்கில் நம்ம முத்து தொளிச்சு கோலம் போடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வராரு. டேய் என்னடா இடையில வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்போ தான் வந்து மாமா வந்தாங்க, இப்போ நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அந்த செந்தில் சாப்பிட போகும்போது மீனா சமையல் பரிமாற வராங்க. உடனே தம்பி நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. போ மீனா, உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது, நானே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கோவமாயிருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் சாப்பிட வந்திருக்காரு மதியம், என்கிட்ட எதுவும் பேசணும்னு நினைப்பார், வைக்கணும்னு நினைப்பார், நான் பேசிகிட்டே பெருமாள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து செந்தில் நீங்கள் வந்து சரவணமாமாவுக்கு பரிமாறுறீங்களா, கொண்டு போகிறீங்களா, அதோட விட்டுருங்க சரிங்களா. ராஜுவோட புருஷனுக்கோ எனக்கோ என் புருஷனுக்கோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. மயில் உனக்கு என்ன தான் வேணும், அவள் புருஷனுக்கு அவள் பரிமாறிக்கிடும், நீ போ அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தான் வீட்டு மூத்த மருமவா, நான் தான் எல்லாருக்கும் பரிமாறணும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, யாராவது நான் சாப்பாடு வைங்க, எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாரு. உடனே நான் வைக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க மயில். இதை பார்த்தோன்னா கோமதிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏன் மயில் நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனேம்மா நான் சாப்பிடவா வேணாமா, எனக்கு வயிறு பசிக்குமா அப்படிங்கிறாரு. உடனே சரி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. செந்தில் சாப்பிட்றாங்க. உடனே செந்தில் மேலேயும் கோவம் வருது மீனாவுக்கு, மயில் மேலேயும் கோவம் வருது. செந்தில் நம்ம கொடுத்தா தான் சாப்பிடுவோன்னு சொல்ல மாட்டுறாரு, வயிறு பசிக்குங்கிறாரு, இவன் வேறு வச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் போய் காலில் உட்காந்துருக்காங்க. அத்தை அந்த மயில் போக ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவா, ஆனால் வந்து ஓவராக பண்ணாங்கன்னா மூக்குலேயே ஒரு நக்குடின்னு ஒன்று விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த ரொம்ப கடுப்பாகுது, ஏன் புருஷனுக்கு பந்தி வைக்க அவங்க யார் அப்படிங்கிறாங்க. ஏய் அவளும் இந்த வீட்டில் உள்ளவ தானடி அப்படிங்கிறாங்க. வீட்டில் உள்ளவ தான், ஆனால் இல்லைன்னு நான் சொல்லலை கிடையாது, ஆனால் என் புருஷனுக்கு பந்தி வைக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கும்ல, என் புருஷனுக்கு நான் மதிய நேரம் நான் பந்தி வச்சதே இல்லை, ஒன்று வேலைக்கு போயிடுவேன், இல்லை என்னைக்காவது சனி நேரில் தான் இருப்பேன், அப்பவும் இந்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், கடுப்பாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அவளுக்கு கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது, லூஸாக இருக்கா, நம்ம இவன்கிட்ட சொல்லி பேசி புரிய வைக்க முடியாது, நம்ம வந்து சரவணன்ட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரவண மாமாட்ட சொல்லி தான் புரிய வைக்கணும், இது வந்து புரியாது, லூஸு மாதிரி பண்ணுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்துடுதாங்க. ஆமாக்கா இது ஓவராக தான் பண்ணுது, அன்னைக்கு கூட நான் கதிருக்கு சாப்பாடு வைக்கலான்னு போகிறேன், கதிர் தம்பி என்கிட்ட சாப்பிடுங்க அப்படிங்குது, கதிர் எந்திரிச்சே போயிட்டான் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி வைக்கலன்னா புருஷன் எந்திரிச்சு தான் போவான், பொண்டாட்டிட்டனா கூட கொஞ்சம் சாப்பாடு வையே, எனக்கு அதை வை இதை வைன்னு உரிமையாக கேட்பான், அன்னிக்கிட்ட எதை கேட்க முடியும், வெக்கத்தில் போதும் நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் மாதிரி அவர் போவாங்க. என்னத்தை சொல்ல ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த வீட்டில் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. செந்தில் சாப்பிட்றாரு, அரைகுறையாக சாப்பிட்றாரு. எங்கே கூட கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மீனா வராங்க. இல்லை போதும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மயிலக்கா, என் வீட்டுக்காரு நான் பந்தி வச்சோன்னா கூட கொஞ்சம் சாப்பிடுவார், இல்லை நான் சாப்பிட சொல்லி உரிமையாக சொல்லுவேன், நீங்கள் வந்து தம்பி சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கு போதும் நீன்ட்டு போயிட்டே இருப்பார். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, என் வீட்டுக்காரோ கதிரை வந்தால் சாப்பாடு வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது மீனா, உன்ன மாதிரி யார் சாப்பிடுதாங்களா சாப்பிட்லையான்னு பார்த்துக்கடா, இப்போ மனசை அப்படிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு யார் சாப்பாடு சாப்பிட வந்தாலும் நான் அப்படி வச்சுட்டே இருப்பேன், எனக்கு அதான் பிடிக்கும். அதுபோக எங்கள் வீட்டிலலாம் வந்து யார் சாப்பிட்னா நான் தான் பந்தி வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் தங்கச்சியும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான், இந்த வீட்டில் அப்படி கிடையாது, இது பெரிய குடும்பம், என்ன யாருக்கு யார் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும், நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏய் ஒருத்தி எனக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, போங்க மயில் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு ரெஸ்ட் எடுக்க பிடிக்காது பிடிக்காதுல்ல, மீதி போய் ஒட்டடி போ அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் எந்த ஊருக்காரடி, இவன் போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா சொல்லுதாங்க, அத்தை பாருங்கள் போகிற போக்கை பார்த்தா நான் வந்து ஒரு கொடுக்க தான் செய்வேன், இது ஒரு பஞ்சாயத்தாகவும், மாமா ஏதாவது பேசுனா நீங்கள் சமாளிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்போ தாண்டி உங்கள் மாமா கொஞ்சம் அமர்ந்திருக்காரு, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவரை ஏற்கனவே கோவப்படுத்தி வச்சுறாங்கடி, அவர் ப்ரெஷர் ஓவரடி, ப்ரெஷர் மாத்திரை போடாமல் சுற்றிட்டு கிடக்கார் மனுஷன், நான் இயற்கை உணவுகளை சாப்பிடுதான் எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி விட்றாங்கடி, நல்லா இருப்பியா அப்படிங்கிறாங்க. மாமாவோடைய உயிரில் விளையாட மாட்டேன், ஆனால் இந்த தங்கமயில் பண்ணதை படுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, என் புருஷனுக்கு நானும் நம்ம தனியாக சமைக்க போகிறேன் எங்கள் ரூமுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஏண்டி தண்ணி கொடுத்துன்னு மாடி போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் தண்ணி கொடுத்துன்னு போக போகிறேன், இந்த தங்கமயில் வந்து பொதுவாக சமைக்கிறதுனால தானே என் புருஷனுக்குலாம் பந்தி வைக்காங்க, நான் ஒரு அடுப்பு வாங்கி என் ரூமுக்குள்ளேயே சமைச்சா என் புருஷன் அங்கேயே சாப்பிட்டுருவார்ல அப்படிங்கிறாங்க. அப்படி ஆளுக்கு சமைச்சிக்காங்கடி, அப்போ அத்தை எங்கே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் ரூமில் சமைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என் தம்பி பழனி
மொட்டை மாடியில் சமைக்கட்டும் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா பேசுவீங்கடி அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா சொன்ன ஒரு காமெடிக்கு மயில் வந்து பண்ணுறத பார்த்தா கடுப்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்குது. நான் வந்து என் புருஷனுக்கு பரிமாறுறேன்னு சொன்னால் இல்லை நான் பரிமாறுறேங்கிறாங்க. இது என்ன தான் லாஜிக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஆமாடி ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது, என் புருஷனுக்கு நான் பந்தி வைக்க முடியலன்னா பார்த்துக்கோயேன் அப்படிங்கிறாங்க மீனாட்ட கோமதி. என்ன செய்யத்த, நீங்கள் வந்து தான் அங்கே ஆயுதத்தை கையில் எடுக்கணும், நீங்களே பண்ணலான்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் வந்துட்டு பேசணும். இந்த மாதிரி அம்மா அங்கே பாரு, அவரே புருஷனுக்கு அவரே பந்தி வைக்கிட்டோம், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லணும். மயில் அப்படின்னா அதுக்கு மேலே அது என்ன பேசுது, அது ஒரே பறக்குது வேலையாக தான் இருக்குது, மயிலுன்னு பேரை வச்சதுனால பறந்து தான் வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ராசி சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப கோலம் போடலாமா, அது அவங்களே போட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல ராஜி, நம்ம கோலம் போட கோலப்பொடியோடு தான் கிளம்புவோம். இல்லை நான் தான் மூத்த மருமகன், நான் தான் கோலம் போடுவேன்னு போதான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படிலாம் வரமாட்டாடி, வாங்க நம்ம போடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட போகிறாங்க. அத்தை என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா கோலம் போட போகிறீங்க, நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னமோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எங்கள் வீட்டில் நான் தான் கோலம் போடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கையெடுத்து கும்பிட்றாங்க. நல்லா போடுமா, நீனே போடுமா சரியா. அதே மாதிரி இந்த தெருவில் 2-3 கோலம் போடணும் அண்ணே, அது நாங்கள் போடலான்னு பார்க்கோம் அப்படிங்கிறாங்க. எங்கே போடணும்னு சொல்லுங்கள், நானே போடுதேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர், இந்த தெருவில் 1 2 3 10 அடிக்கு ஒருக்க கோலம் போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமல் போடுவாங்களா அப்படிங்கிறாங்க மயில். வேறு படாலாம் படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உடனே ராஜிக்கிட்ட சொல்லுதாங்க மீனா, ராஜி இங்கே பாரு, நம்ம ஏன் இவ்வளோ டார்ச்சராக எடுத்துருப்பானே, இவ்வளோ நம்ம ஒரு காமெடியாக எடுத்துப்போம், கேளு, எல்லா வேலையுமே அவ்வளோ சூடி விட்டுருவோம், நம்ம 2 பேரும் ரெஸ்ட்டு, அத்தை உங்களுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லடி, நான் தான் சமைச்சி என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பேன், பரிமாறுவேன், அதில் எனக்கு ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், இவன் எல்லா உரிமையும் எடுத்துட்டானா நான் என்னத்தை தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், நீங்கள் கேட்டாலும் அந்த உரிமையை மயில் தரப்போகிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஏன் வந்து போராடிட்டு கிடைக்கீங்க, நடக்காத விஷயம் சரியா. அதனால் நான் என்ன சொல்லுறேன், மயில் நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்லுங்கன்னா அது நான் செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அத்தை எனக்கு ஒரு ஆசை, நாங்கள் இருக்கிற கட்டில் வந்து ரொம்ப பெயிண்ட் வந்து உறிஞ்சிக்கிட்டே வருது, அதை பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நாளைக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் சரியா, வாங்கிட்டு நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே மயில் என்ன சொல்லுவாங்க, மீனா நீ அடிக்க வேண்டாம் நான் அடிக்க அப்படிம்பாங்க. நல்ல வேலை அடிக்க அப்படின்னு விட்ருவேன். நல்லா கட்டில் நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா அழகாகட்டும், அது மாதிரி ஒரு சில வேலைகள் அப்படி வாங்கிக்க வேண்டியதான் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதை டயர்டாக்குனா தான் அது செத்தனாமல் கிடக்கும், நம்மளை அது பாடாப்படுத்துது, வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு வேலையாக கொடுத்து அதை டயர்டாக்கிதுனா தான் அது படுக்கப்பட முடியும், இல்லைன்னா சரி வரையே வராது. நாளைக்கு வேணான்னு பாருங்களேன், நான் வேலைக்கு போயிட்டு ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு வருவேன், வாங்கிட்டு வந்து சும்மையாவது ப்ரெஸ்ஸை வச்சு அடிக்கிற மாதிரி அப்படி ஃபாலோ பண்ணுவேன். என்ன மீனா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிம்பாங்க. ஏக்கா எனக்கு பெயிண்ட் அடிக்கணுங்க, என் கட்டலுக்கு பற்றி பெயிண்ட் அடித்து சரி பண்ணுதாங்கா அப்படிப்பேன். எங்கள் வீட்டிலலாம் நான் தான் பெயிண்ட் அடிப்பேன், நான் அடிக்கேன் அப்படிங்க. சரி அடி என்ஜாய் அப்படின்னு சொல்லி நான் விட்டு என் பெட்டில் வந்துடுவேன் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அக்கா என் பெட்டில் கூட கொஞ்சம் அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு கட்டில் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ ரைட்டு, நீ மறுநாள் உனக்கு நான் பெயிண்ட் வாங்கி தரேன், நீ கொடு, மறுநாள் அங்கே அடிக்கட்டும், அத்தை உங்களுக்கு கூட ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி தரேன், உங்கள் பெட்டிலையும் எதுவும் உறிஞ்சால் அடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க. இவ்வளோ நினைக்க சிரிப்பு தான் வருதுண்ணே அப்படிங்கிறேன். அத்தை நான் உண்மையை தான் சொல்கிறேன், சிரிப்புக்கெலாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், நாளைக்கு பாருங்கள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது ஒரு பெயிண்ட் டப்போட வருவேன், அது 100 200 இருந்துட்டு போட்டோம், ஒரு ப்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வரேன், சும்மையாவது பாலா பண்ணால் அதை அடிச்சுட்டு போகுது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏண்டி அடித்தாங்கன்னா நைட்டு பூரா காயணும் எப்படி தூங்குவீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் என்னத்தை, அப்போ ஒன்றும் செய்யணும் நான் வந்து நாள் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடணும், வாங்கிட்டு வந்துட்டு நான் காலையிலே வேலைக்கு கிளம்பும்போது சும்மையாவது அடித்த மாதிரி இப்போ பண்ணணும், உடனே நான் அடிக்க சரி அடிங்கன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டில் வேலைக்கு போயிடணும், ஏன்னா காலையில் போகிறேன் அண்ணன் போனால் நைட்டுக்குள்ளே காஞ்சிருமா, நைட்டு தூங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ மீனா நீ சரியான ஆளாக இருப்பியே போலையே அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் மருமக தங்கமயிலோட நான் பெரிய ஆள் கிடையாது, அவள் தான் பெரிய கிள்ளி, ஆனால் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அசால்ட்டாக லாந்து பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்க 3-4 சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்களா தங்கமயில செமையாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடும்போதெல்லாம் கண் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை கண் வைக்கல கால் வைக்கல, அவங்க 3-4 சாப்பாடை சாப்பிடுதாங்க, அதனால தான் அவங்களால வேலை செய்ய முடியுது, ஆனால் அப்படி சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமே அப்படிங்கிறாங்க ராஜி. ஆமாம் ராஜி தூக்கம் வருமே, ஏன் தூங்க மாட்டுறாங்க, தூங்குறதுக்கு என்ன எப்படி இது பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்க நேரத்தோடு தூங்கிடுறாங்க, நைட்டு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. நம்ம தூங்குறதே 2 மணி 3 மணிக்கு தூங்குகிறோம்.
அப்படிங்கிறாங்க. ஆமாம், கதிர் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 மணிக்கு மேலே வருவான். நீ அதுக்கப்புறம் தான் தூங்குவ. என் புருஷன் மளிகை கடையை அடைச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வராரு. அவரு அதுக்கப்புறம் கை காலை கழுவி சாப்பிட்டு தூங்க அவரு 1, 2 ஆயிரும். அப்புறம் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பகலில் நம்மளுக்கு தூக்கம் வருது. ஆனால் அந்த தங்கமயில் காலையிலே எந்திரிக்கிறதுனால எல்லாரையும் பாடாப்படுத்துது. ஆனால் சரவண மாமாவும் ரொம்ப லேட்டாக வந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. சரவண மாமாவுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, மாமா இவ்வளோ நேரம் தான் வராருன்னு சாப்பாடு தண்ணியை கொடுத்துட்டு லேட்டாக எந்திப்பாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த மேடத்துக்கு கொஞ்சம் அசதி இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சரவணனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே சம்பள கவரை கொண்டு டேபிளில் வைக்காங்க. இதை பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு கையெல்லாம் அரிக்கி, ஆகா எப்படியாவது அந்த சம்பள பணத்தை நைஸாக எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சம்பள பணம் கவரை மொத்தமாக நம்ம எடுத்தாலும் மாட்டிப்போமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ சரவணன், அப்பா வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்க மாமா, ஹாலில் உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. மாமா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மாமா, மீன் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைக்கு நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சான், வார வழியில் அத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல், சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, குழம்பு அந்த பிள்ளையை தான் வச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வச்சானே அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்னை வைக்க விடலை, பாருங்களேன் அவன் மீன் வாங்கிட்டு வந்தானே அவளையே வச்சுட்டா, என்னையும் வைக்க சொல்லலாம்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவள் உழைக்கா வேங்க தரணும்னு அவளே வச்சுட்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மயிலே, அவள் வாங்கியிருக்கா வச்சுருக்கா, இது நல்ல விஷயம் தானே, அந்த பிள்ளை வாங்கிட்டு வந்து அதே வைக்கணும், அது ஒரு ஆசைப்பட்டு வைக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டில் நான் தானே மூத்த மருமகா, நான் தானே சமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏய் இதுக்கெல்லாமாடி மூத்த மருமகா இளைய மருமகன்னு பேசுவேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் அவள் சமைச்சதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படிங்கிறாங்க. சரி வருத்தப்படாத, நான் இப்போ கை கால் கழுவிட்டு வரேன், சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் பாத்ரூமில் போய் கை காலெலாம் கழுவி முகத்தை கழுவுறதுக்காக போகிறாரு. அந்த சூழ்நிலையில் அந்த சம்பள கவரில் உள்ள பணத்தில் வெறும் 6000 வச்சுட்டு மீதி பணத்தை பூரா எடுத்துடுறாங்க தங்கமயில். இதை தெரியாத சரவணன் அப்பாட்ட போய் அப்பா வந்தாங்க சம்பள கவர் அப்படிங்கிறாங்க. சூப்பர் சரவணா அப்படிங்கிறாங்க. சரவணன் ஒருத்தன் தான் சம்பளம் எடுத்தோடனே ₹1 எடுக்காமல் கையில் தந்துட்டு அவன் பாட்டில் எது வேணா என்கிட்ட கேட்டுட்டு போவோம். நீ மாதிரி நல்ல பையனும் கிடைக்க மாட்டான் சரவணன், சரியா? என்றைக்கு இதே மாதிரி மாறிடாத. அது போக உனக்கு கண்டிப்பாக அப்பா பின்காலங்களில் உனக்குன்னு ஒரு வழிவகையை கரெக்டாக அப்பா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டியா சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க பாண்டியன் சரவணன்கிட்ட. உடனே டைனிங் டேபிளில் போய் தங்கமயில் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க சரவணனுக்கு. சரவணன் நல்லாவே சாப்பிட்றாங்க. மயில் மீன் குழம்பு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, மீனாப்புல செமையாக வச்சுருக்கல அப்படிங்கிறாங்க. இன்னும் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் இது பிடிக்காது, எனக்கு நான் வச்சா மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மயில். அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, மயிலுங்க பாரு, யார் வச்சானே நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், யார் சமைச்சாலும் யாருனாலும் சாப்பிடலாம், சரியா? நல்ல உணவுகள் இருந்தால் அதை சாப்பிட்டு விட்டுக்கொள்ளணுங்க பாரு, இந்த டேஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி சாப்பாடையும் சோத்தையும் கலக்கி கொடுக்குறாங்க, ஊட்டி விடுதாங்க. இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே சிரிக்கிறாரு. சரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் சரவணன் வராரு. ஏன் இந்த சூழ்நிலையில் கோமதி வராங்க. கோமதிட்டு சரவணன் கேட்குறாங்க, அம்மா சாப்பிடலையா அப்படிங்க. சாப்பிட்டோம்பா. ஏன் மயிலுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்க, அவளுக்கு கையில் எதுவும் அடிபட்டுருக்காப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு இந்த மீன் பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் அதான் ஊட்டி விட்டோம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் நல்லா தானே வச்சுருக்கா மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தான் சொன்னேனே, எனக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும், அடுத்தவங்க சமைச்சா பிடிக்காது அப்படிங்கிறாங்க. மயில் ஒரு கல்யாண வீட்டு தான் போகிறோன்னு வச்சுக்கோ, அந்த கல்யாண வீட்டில் மாஸ்டர் ஏதாவது சமைச்சிருப்பாங்க, அங்கே போய் நான் சமைச்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா? அது நல்லாவும் இருக்குமா? ஒரு இடத்துல இருக்குன்னா அதை அனுசரிச்சுக்கணும். நீ சமைச்ச சாப்பாடை மைனா சாப்பிட்றா, இல்லை நான் சமைச்சா தான் சாப்பிடுவேன், மயில் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? என்ன மயில், உனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலனா கூட லைட்டாக சாப்பிட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கணும், நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது மயில், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் மயில் சித்தனாமல் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு வச்சு சாப்பிட்டு நைஸாக எழுந்திரிச்சி ரூம் பார்த்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கோமதியை கூப்பிட்றாங்க. கோமதிங்க வா அப்படிங்கிறாங்க. இது சரவணன் வந்து ₹20,000 சம்பள பணம் இருக்குது, இதை பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் கல்யாணத்துக்கு ஒரு ஆள் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்கு. கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க சரவணன் கல்யாணத்துக்கு. அவங்க ₹20,000 மொய் செஞ்சுருக்காங்க.
இப்படி இருக்கும்போது வந்து அந்த கல்யாணத்துக்கு கார்டு வந்திருக்கு. இதை சொல்கிறாங்க கோமதி. ஏங்க நான் சொல்ல மறந்துட்டேன், சரவண கல்யாணத்துக்கு ஒரு 20,000 மொய் செஞ்சுருக்காங்க ஒரு அண்ணன் குணசேகரன் சொல்லிட்டு நம்ம ஊரில். அந்த அண்ணன் மகளுக்கு நாளைக்கு கல்யாணம், அதனால் நம்ம வீட்டிலேருந்து யாரும் போகணும்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, வேலை எல்லாருக்கும் இருக்கா, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சரி உன் தம்பி பழனியை போய்ட்டு வர சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எங்க 20,000 மொய் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சரவணன் சம்பள கவரில் 20,000 இருக்கும், அதை எப்படி எடுத்து உன் தம்பிகிட்ட கொடுத்து விடு, அவனை வந்துட்டு அங்கே மொய் செய்ய சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் மனசுக்குள்ள நினைக்காங்க, நம்ம பணத்தை எடுத்துட்டோம், ஒருவேளை மாமா எண்ணி பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ள குழப்பம் வருது. இல்லை மாமா நம்ம சாப்பிட போகும்போது வந்து கவர் அப்படி தான் வச்சுருந்தாரு, அத்தைட்ட தூக்கி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அத்தை எண்ணி பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னாலும் பணம் எங்கேயாவது கீழே விழுந்துருக்குன்னு நினச்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட இப்போ ஒரு 14,000 பணம் இருக்குது, இந்த பணத்தை வந்து நம்ம என்ன செய்கிறது, வீட்டில் வச்சா தெரிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, மயில் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எது இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். நல்லா இருக்கேன்பா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, மாப்பிள்ளைட்ட வாங்கி பேசுகிறாங்க. பேசிக்கலாம் அப்படி எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. மாமா இருக்காங்களா பக்கத்தில் அப்படிங்கிற, அம்மா அப்படிங்கிற, கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா காலேஜில் ஃபீஸ் கட்டணும், ஒரு 15,000 கட்ட வேண்டியதாக இருக்குது, ஆனால் வந்துட்டு எப்படி கட்டனே தெரியல. இப்போது அப்பாட்டையும் பணம் புரட்ட சொன்னேன், அப்பா புரட்டலை, ஆனால் ஃபீஸ் கட்டலைன்னா அந்த இயரை நான் கம்ப்ளீட் பண்ண முடியாதுக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எனக்கு ஒரு 15,000 தேவைப்படுதுக்கா அப்படிங்கிறாங்க. 15,000 தேவையா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ஒரு 2,000 தான் அப்பா ரெடி பண்ணி தந்திருக்காரு, இன்னொரு 13,000 வேணும் அப்படிங்கிறாங்க. 13,000 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட், நம்மகிட்ட ஒரு 14,000 இருக்குது, இதை எப்படி அவளுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பாட்ட பண்ண கொடு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. காலையிலே வாங்கப்பா, நான் பணம் உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் பணம் தந்தா வச்சா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க தங்கச்சி. இல்லை மாமா தான் தந்தாங்க அப்படி இப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வெளியே வராங்க. வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வெளியே நிற்கேன், வீட்டுக்குள்ளே வந்து நல்லா இருக்காது, நீ கொஞ்சம் வெளில வந்து பணம் தந்துடுமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலும் வீட்டுக்கு வெளியே போய் அவங்க அப்பாட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராங்க. அவங்க அப்பா கையில் பணத்தை கொடுக்குறத மீனா பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஏன் இதுக்கு வரைக்கும் வந்தார், வீட்டுக்கு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படியும் சரி ரைட் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் வேலைக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து பழனியே கல்யாண வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அக்கா இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. 20,000 இருக்குது, அப்படி மொய் செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. கவரை என்ன எடுத்து தூர போட்டு எழுதி வச்சுக்கடா அப்படிங்கிறாங்க. அக்கா 20 இருக்குங்க, அப்படியே கொண்டு நான் மொய் செஞ்சுட்டு இந்த கவராக தூர போட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு மொய் எழுத இடத்துக்கு போய் கவரை ஓப்பன் பண்ணி பார்க்காரு. வெறும் 6,000 தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே, ஏக்கா வெறும் 6,000 தான் இருக்குது, நீ 20,000 தந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், உங்கள் மாமா தான் சொன்னார் சரவணன் சம்பளம் 20,000 ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ நீ 6,000 இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமாக்கா நான் வந்து மொய் எழுதுக்காக போனேன், அப்போ தான் பார்க்கும்போது தெரியும் 6,000 தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ போட்டு தொலைச்சிட்டியா வச்சுட்டியா ஊய்ங்காங்க. ஏக்கா நான் ஏங்கா தொலைக்க போகிறேன், உனக்கே தெரியும், நான் பணத்தை அப்படியே கவரில் மடக்கி அப்படியே பையில் வச்சுருந்தேன், அங்கே போய் தான் ஓப்பன் பண்ணேன், ₹10 காசு கீழே விழலக்கா, இடையில நான் ஃபோன் கூட எனக்கு வரல, ஃபோன் எடுக்கும்போது கூட கவர் கீழே விழுந்துச்சு, வச்சு அதில் ₹2 காசு விழுந்துருக்குமான்னு நினைக்கலாம், அப்படியும் வழி இல்லைக்கா, நான் பேண்ட் பாக்கெட்டில் தான் செல்லு வச்சுருந்தேன், ஃபோனும் வரலக்கா, நான் பணத்தை எப்படிக்கா மிஸ் பண்ணுவேன், நான் வெளிநாட்டுக்காக போயிட்டேன், 4 வீடு தள்ளி ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன், எப்படிக்கா தொலைப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே இருடா உங்கள் மச்சான்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கோமதி. ஏங்க அந்த கவரில் 20,000 இருக்குதுன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதில் நான் 6,000 தாங்க இருந்திருக்கு, மீதி பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, 14,000 எங்கடி போச்சு, சரவணன் பணத்தை வந்து அதில் தானே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 14,000 இல்லை அப்படிங்கிறாங்க. உன் தம்பி தான் ஏதோ தொலைச்சிட்டு இது பண்ணுறான், நான் ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு, பழனி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, 14,000 என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. மாமா வச்சாங்க பாருங்கள், எனக்கு எல்லாமே தெரியுது, நான் தொலைக்கலை, அது இருந்து இவ்வளோ தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஏமாற்ற பார்க்குறியாடா, அந்த பணத்தை என்னடா செஞ்சேன், எதுதான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு ஏசுதாங்க. உடனே என்ன மச்சான் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து இது வரைக்கும் உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த மாடியில் நீங்கள் வந்து ஒன்றும் சாப்பிட மாட்டேன், நீங்கள் பரோட்டா சாப்பிட்லையா வைக்கலையா அப்படி இப்படிங்கிறாங்க. மச்சான் இது சாதாரண விஷயம், இந்த 14,000 நான் ஏமாற்ற முடியும் மச்சான், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் 14,000 எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் இருந்தால் தானே தர முடியும், எனக்கே நீங்கள் தர 50, 100 வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் தெரியாது, எனக்கு 14,000 வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், அது 2வது புறம், இப்போ மொய் செய்யணுமே, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க.
என் தலை இழுத்து மொய் செஞ்சு தானே ஆகணும், இன்னும் அசிங்கப்படுத்திங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பேசுகிறாங்க. கோமதி, உன் தம்பி தான் வந்து பணத்தை எங்கேயோ போட்டிருக்கான், இல்லைன்னா அதையோ வீண் பண்ணியிருக்கான், ஒழுங்கு மரியாதை பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அவன் எப்படிங்க அவன் இது பண்ணுவான், அது இருந்தது அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணனுக்கு கம்மியாக 6000 சம்பளம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. கோமதியால் உருப்பதுன்னு சொல்ல முடியல. பாரு, வீட்டுக்கு வந்து 14,000 வாங்கிட்டு போய் மொத்தம் மொய் செஞ்சுட்டு அவன் நேராக கடைக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே பழனி, நீ வீட்டுக்கு வருவேன்டா, மச்சான் வந்து பணம் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்குறாங்கடி, பணத்தை வாங்கி மொய் செஞ்சுட்டு நேராக கடைக்கு போக வேண்டியா அப்படிங்கிறாங்க. ஏக்கா, நான் கடைக்கு போகலக்கா, பணம் வந்து மச்சான் கடிச்சு தின்னுவிடுவார், சரி வராதுக்கா, நான் வந்து கீழவே போடலை, கவரை இவ்வளோ தான் இருந்துச்சுக்கா அப்படிங்கிறாங்க. நைட்டு அவர் தாண்டா என்கிட்ட தந்தார், நான் வேணா கீழே போட்டு போனடா, நான் வேணா ரூமில் தேடி பார்க்கண்டா அப்படிங்கிறாங்க. ஏக்கா, நீ கீழே போட்டியோ மேலே போட்டியோ, ஆனால் வந்து இப்போ வந்து என் மேலே தானக்கா குற்றம் சாட்டுறாரு மச்சான், இப்போ என்ன செய்யணும் எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. டேய், வழி இல்லைடா மச்சான்ட்ட போய் எப்படியாவது சமாளிடா அப்படிங்கிறாங்க. கல்யாணத்தில் மொய் செஞ்சு நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனோன்னு பாண்டியன் சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, முழுமாடு வயசாகுதே, ஒரு பணத்தை பத்திரமா இப்போ கொண்டு போக தெரியாதா, இதெல்லாம் மனுஷப்பேல நீ அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுவாங்க, ஒரு 14,000 பணத்தை ஆக்கியிருக்கா, 14,000 நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மச்சான் 14,000 வந்து உங்களுக்கு ஒரு நாள் சுஜிபி காசு மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய், அந்த 14,000 உழைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், எத்தனை பேருக்கு அந்த 14,000 மாத சம்பளம் தெரியுமா, எத்தனை பேர் அந்த 14,000 வச்சு ஒரு மாதம் குடும்பத்தை ஓட்டுதாங்க தெரியுமா, இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ என்னென்னா 14,000 தூர போட்டு இதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மச்சான், நான் எடுக்கவே இல்லை மச்சான். மறுபடியும் சொன்னால் தொலைச்சி விட ராஸ்கல், பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உனக்கு இந்த 14,000 கொஞ்சம் சம்பளத்தை கழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. மச்சான், நீங்கள் தர சம்பளத்தை வச்சு தான் நான் செலவு கொட்டிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கழிக்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. டேய், நீ தாண்டா தொலைச்சா அப்படிங்கிறாங்க. மச்சான், என் தலை மேலே ஆனேன், நான் வந்து தொலைக்கல மச்சான் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஊதாரி பேரில் நம்பி நான் முயற்சி நம்புகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் வந்து சொல்லுதாங்க, எங்கள் மச்சான் அவர் சொன்னால் தான் சரிங்காரு, நான் தொலைக்கவே இல்லை சித்தப்பா, இவர் இப்படி சொல்லுதாரு. அக்காவும் கேட்டால், அக்கா நான் ரூமில் தான் போட்டேன்னா தேடி பார்க்கங்குது, என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும், வேறு எங்கேயும் போயிருக்கும், நீனும் கவனமாக தான் இருப்ப, நீ போட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களாவது நீ நம்புறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, நல்ல வேலை நாங்கள் இறந்து குழம்பமா, நீ மாட்டிக்கிட்ட, நான் போனோம்னு வச்சுக்கோங்க வச்சு செஞ்சுருப்பாரு அப்படிங்கிறாங்க. டேய், நீ அப்பா அம்மா எல்லாம் நீங்களாம் தப்பிச்சுக்கிறீங்க, என்ன வந்து பாடாப்படுத்துறீங்கன்னா நான் இன்னும் எந்த கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. மாமா, கல்யாணத்துக்கு நல்லா சாப்பிட்ருப்போல அப்படிங்கிறாங்க. டேய், அங்கேயாவது நல்லா பிரியாணி போட்டானடா, பிரியாணி முடிச்சுட்டு உங்கள் அப்பாட்ட பணம் இல்லைன்னு சொன்னோன்னா அவ்வளவும் சுமிச்சு போச்சுடா, நான் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு வந்திருக்கலாம், ஆர்வ கோளாறுல இங்கே வந்துட்டேன், என்ன செய்ய, சமாளிக்கணும்னு வந்தேன், சமாளித்து தானே ஆகணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா கொக்கை வச்சு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போதைக்கு சுமங்க மாமா, டோர் டெலிவரி இருக்குது, வாங்க டோர் டெலிவரி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இதையாவது ஒழுங்காக டெலிவரி பண்ண பழனி, இது எங்கேயும் தொலைச்சிட்டு வந்துட்டுருக்காத, பிறகு பிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. மச்சான், டெலிவரி மட்டும் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உன் தெளிவை தான் பார்த்தோன்னே 14,000 தொலைச்சிட்டு வந்து வாய் பேச போகிற வாயை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராங்க மீனா. வீட்டுக்கு வந்துட்டு, அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன வேலைக்கு போய்ட்டு வந்துட்டேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் கதையை கேட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, பழனி வந்து கல்யாணத்துக்கு போனானா, நான் 20,000 கொடுத்துட்டோன்னா அதை வந்து எங்கேயோ போட்டானா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, பழனி சித்தப்பா 14,000 கீழே போட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லடி, இந்த நம்ம சரவணன் இருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம், அந்த சரவணன் வந்து 20,000 சம்பளம் எடுத்துருக்காங்களா, அதை அப்படி நேராக கொண்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருப்பார் போல். சரி, அதை வந்து ஏன்ட்ட தந்தார் என் வீட்டுக்கார், நைட்டு கொண்டு பீரோவில் வச்சேன், விடியக்கிழமை அந்த கவரோடு தூக்கி கொடுத்தேன், அந்த பணத்தை வந்துட்டு நேராக கொண்டு போய் செஞ்சிருன்னு சொன்னேன். சரின்ட்டு அங்கே போய் உழைச்சி பார்த்துருக்கான், வெறும் 6,000 தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, அவ்வளோ பணம் எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்படி இப்படிங்கிற. எனக்கு தான் தெரில, நம்ம சரவணன் என்ன ஏமாற்றியா போகிறான், சரவணன் வந்து அவன் கவரை வந்து மீதி பணத்தெல்லாம் எடுத்து வச்சு 4,000 வைக்க போகிறான், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இப்படிங்கும் போது தான் அப்போ தான் மீனாவுக்கு யோசனை வருது. அத்தை, நான் சொல்லுறதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க, காலையில் நான் வேலைக்கு போகும்போது தங்கமீனோட அப்பா வந்து வெளியே நின்றார், தங்கமீன் நடந்து போகிறாங்க, என்னத்தை அவங்கள்ட்ட கொடுக்காங்கன்னு பார்த்தேன், பணம் கொடுத்தாங்க, அது என்ன வரும்னு எனக்கு தெரிலத்த, ஆனால் அந்த பணம் தான் இந்த பணமானு எனக்கு தெரியாது, ஆனால் பணம் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, ஒருவேளை அவள் எடுத்துகிட்டு போல சம்பளக்க வரல அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கு தெரியாது,
அதுபோக அவங்க புருஷன் கவரில் எடுத்தாங்களா, இல்லை மாமா சரவண மாமா தான் 6000 கொடுத்தாங்களா, இந்த விவரமும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏன்டி இந்த சரவணன் இப்படி மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. அத்தை, எதையுமே விசாரிக்காமல் சொல்லாதீங்க, நான் பார்த்ததை சொல்கிறேன், இதுதான் நான் எதார்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, சரவணம்லாம் இது பண்ண மாட்டான், ஒருவேளை தங்கமயில் தான் எடுத்துருப்பாளோ அப்படிங்கிறாங்க. உடனே சச்சா எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயிலுங்க வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை, நேற்று சரவணன் வந்து சம்பள கவர் வந்து கொடுத்தாம்ல உங்கள் மாமாட்ட அப்படிங்க. ஆமாம், அதில் பணம் எதுவும் நீ எடுத்தியாமா அப்படிங்கிறாங்க. நான் எடுக்க போகிறேன், அப்படியே 20,000 எப்படி கொடுத்தார அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, காலையில் வந்து உங்கள் அப்பாட்ட பணம் கொடுத்தீங்களா, அது எப்படி கொடுத்தீங்க மயில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாட்ட கொடுத்தனா, எங்கள் அப்பாவை நான் பார்க்கவே இல்லையே, வைக்கவே இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. மயில், போய் சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் அப்பாட்ட பணம் கொடுக்கும்போது நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்தேனா, நீ பார்த்தியா? நான் கொடுக்கவே இல்லை, எங்கள் அப்பாவை நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. மயில், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ நேரத்துக்கு ஏன் இவங்க இந்த இடத்துல வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தேன் பாருங்கள், அதில் டயத்தோடு இருக்கும் பாருங்கள், டேட்டும் இருக்கும் பாருங்கன்னு சொல்லி காமிக்காங்க. இதை பார்த்த உடனே தங்கமயிலுக்கு ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆகா, இவன் இப்படி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடையை அழைச்சிலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து கோமதி கோமதி அப்படின்னு கத்துறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் தம்பி கொஞ்சமாக அறிவு இருக்கா? 14,000 உழைக்கிறேன்னா எத்தனை நாள் நம்ம உட்காந்து கண் முழிச்சு வேலை பார்க்கணும், இவன் 14,000 தொலைச்சிட்டு வந்து நிற்கானே, ஊய் 58 அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, காலையில் தான் போட்டு வறுத்தெடுத்தீங்கன்னா மச்சான், இப்போவுமா ஏதோ தொலைச்சிட்டா மச்சான், என் சம்பளத்தில் வேணால் கழிச்சு தொலைங்க, ஏன் போட்டு பாடாப்படுத்தீங்க அப்படிங்கிறாங்க. உன் சம்பள பணம்னு சொல்கிறது, சம்பள பணம் இப்போ ஒரு நாளைக்கு 500 எத்தனை நாள் நீ கழிக்கணும் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு நீ அது செலவு தர மாட்டேரு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா முடிஞ்சு போச்சு, மாதமே எனக்கு 15,000 தான், அதில் 14,000 நீங்கள் கழிச்சிக்கிட்டேன்னா இந்த 1000 வச்சு நான் என்ன செய்ய, என் செலவுக்கே ஓட்ட முடியாது, நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓட்ட வண்டி, அதுக்கு பெட்ரோல் கூட போட முடியாது, என்ன செய்ய, 3 நேரம் சாப்பாடு நீங்கள் ஃப்ரீயாக இருந்து முடிச்சு விடுங்க மச்சான், வேறு என்ன செய்ய அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்கு நீங்கள் பழனி ஏசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பழனி 14,000 தொலைச்சா ஏச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்களாம் ஒன்றும் தொலைக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ யார், நீ தொலைச்சியா அப்படிங்கிறாங்க. நானும் தொலைக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ பணத்துக்கு என்னடியாச்சு அப்படிங்கிறாங்க. பணம் எல்லாம் தங்கமயில்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமயில்கிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், தங்கமயில்கிட்ட தான் இருக்குது அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சரவணன் வந்துடுறாரு. ஏய் சரவணா, நேற்று என்கிட்ட எவ்வளோடா கொடுத்த அப்படிங்கிறாங்க. எப்போ நான் சம்பளத்தை அப்படி கொடுத்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இருந்துச்சு இதில் அப்படிங்கிற. 20,000 இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. பழனி காலையில் வந்து மொய்ச்சி போயிருக்கான், அதில் 6,000 தான் இருக்குன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீதி பணத்தை என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா செஞ்சேன், நான் ஒன்றும் செய்யலடா, பணத்தை ஒன்றும் எடுக்கலடா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, சரவணன் மேலேயும் தப்பு இல்லை, பழனி மேலேயும் தப்பு இல்லை, சார் உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, அதை எடுத்தது வந்து தங்கமயில் 14,000 தங்கமயில் எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஏன் 14,000 எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உள்ள வராங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. நீ 14,000 எடுத்தியா அப்படிங்கிற. எடுக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எடுக்கலையா, இவன் வேறு எடுத்தா வச்சான்னு சொல்லுதா கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே மீனாங்க வாமா அப்படிங்கிறாங்க. மீனா வராங்க. நம்ம அந்த செல்லை பாருங்கள், இப்போ வந்து பணம் தங்கமயில்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கேட்குறாங்க, மயில் நான் உன்ட்ட தான் துட்டு தரலையே, உன்ட்ட தான் காசு இல்லைன்னு கூட சொன்னியே, நம்ம தியேட்டருக்கு படமாக போகும்போது கூட 5 காசு என்கிட்ட இல்லை, நான் கல்யாணத்துக்கு முடிஞ்சு வரையில் எங்கள் அப்பாட்ட ஒரு 5,000 வாங்கிட்டு வரேன்னு நினச்சேன், நான் அதுவும் மறந்துட்டேன்னு சொன்னேன், அப்போ உன்ட்ட பணம் எப்படி, உங்கள் அப்பாட்ட எப்படி கொடுத்த அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்தால் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கணும்ல, எதுக்கு வெளியே கொண்டு கொடுத்த, அப்போ இந்த பணம் வந்து சரவணனோட பணம் தானே அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் வந்துட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, ஏம்மா பதில் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பதில் சொல்லணும், என் புருஷ பணம் தானே நான் எடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது உன் புருஷ பணம் தான், இல்லைங்களே அதை சொல்லிட்டு எடுக்க வேண்டியதானே, இவங்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை பண்ண தேவையில்லைல்ல, இப்போ நான் பழனி இவ்வளோ நேரம் ஏசியிருக்கேன், மற்றொருத்தனா மச்சான் நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் எனக்கு வருத்தமே இல்லை, நீ இது ஏசல்னா தான் எனக்கு வருத்தம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஏசுனீங்க, நேற்று 10 வாட்டி ஏசுனீங்களா, இன்றைக்கி 5 வாட்டி ஏசிருக்கீங்களா, 5 மிச்சம்னு சொல்லி தான் போய்கிட்டு இருப்பேன், வேறு ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு என்ன லாபம் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதம் செலவு தர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா அது ரிலீஃப் ஆகிடுச்சு, ஒரு மாதமும் செலவு தர போகிறீங்க, நான் ஜாலியாக செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா வந்து சாப்பாடு வைக்கா அப்படிங்கிறாங்க. போய் சாப்பிடுதாங்க. அப்பா மீன் குழம்பு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் மதியம் தான் சாப்பிட்டியே அப்படிங்கிறாங்க. மதியம் எங்கேக்கா நான் சாப்பிட்டேன், என்ன தான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேனக்கா, இந்த குழம்பு எப்படி மீன் இருந்துச்சா அப்படி இப்படிங்கிறாங்க. நேற்று வச்ச மீனை நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நல்ல வேலை இந்த பஞ்சாயத்து முடிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க.
உடனே சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருதுக்கு ஏன் மெயில் வைக்க, ஏன் நீ சம்பள கவரில் ஏன் பணம் எடுத்த வச்சேன்னு சொல்லி ரூமில் கேட்குறாங்க. ஏன் புருஷன் பணத்தை எடுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா, எடுக்க வேணா எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் வந்து உள்ளதை சொல்லி தர வேண்டியதானே, நான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன், நீனே சொல்ல வேண்டியதானமான்னு கேட்குறாங்க. அப்பா நீ சொல்ல வேண்டியதானே தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எங்கள் அப்பா வந்துட்டு பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்காங்க, ஆத்திர அவசரத்துக்கு எடுக்க முடியல, என் தங்கச்சிக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் அதான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்ததுலையோ எடுத்ததுலையோ தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட நீ சொல்லியிருக்க வேண்டியதுனா, நான் கொடுக்கும்போது கூட என்கிட்ட கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியாத, நான் என் பாட்டில் 20,000 இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சம்பள கவரும் கொடுத்துட்டேன். அதை மாமாட்ட தூக்கி கொடுத்து ஒரு மொய்க்கு நம்ம கல்யாணத்துக்கு யாரோ 20,000 மொய் செஞ்சுருக்காங்க உள்ளூரில், அதை செய்ய அனுப்பியிருக்காங்க. அங்கே போனால் நான் 6,000 தான் இருக்கான், மீதி இல்லையா. காலையிலேருந்து மாலை வரைக்கும் பழனி மாமா தான் ஏச்சு வாங்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த நிலமை வந்து நீ இப்போ நீ எடுத்தது விஷயங்கள் வந்து மீனாட்சி சொல்லலாம், நீனும் சொல்ல போகிறதில்ல, இந்த வீட்டில் அது ஓடிட்டே தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, நான் வேறு, இந்த வீடு வேறு கிடையாது, அப்பாட்ட சொல்ல வருமா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடு, எதையுமே மறைக்காத, மறைச்சா தான் தப்பாகப்படும் அப்படிங்கிறாங்க. எங்கள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நம்ம ஏன் மறைக்க போகிறோம், அது போக உங்கள் பணம் ஏன் பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க. 100% நான் உழைச்ச பணம் உன் பணம் தான், ஆனால் பணத்தை எடுத்தனா நீ சொல்லிடணும், அந்த பணத்தால் வேறு பிரச்சனை போயிட்டுருக்குல, அப்போமாவது பூந்து நீ சொல்லியிருக்கணும்ல. இப்போ நான் வரலைன்னு வச்சுக்கோ, அந்த மீனா பிள்ளை உங்கள் அப்பாட்ட நீ கொடுத்ததை பார்க்கலன்னு வச்சுக்கோ, நீ சொல்லணும்னு வச்சுக்கோ, மாமா தானே அந்த கடைசி வரைக்கும் தப்பு செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். மாமாவுக்கு 1 மாதம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டார், 1 மாதம் கொடுக்குறது மட்டும் இல்லை, வருஷம் பூரா எங்கள் அப்பா சொல்லி காட்டி ஏசியிருப்பார். எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமில்ல. அது போக எங்கள் மாமா பாவம்ல, அவரே கல்யாணம் முடிக்காமல் நம்ம குடும்பத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு கிடக்காரு. அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை சொல்ல யாரும் கிடையாது, நாங்கள் தான் இருக்கோம். நாங்களே அவரை கஷ்டப்படுத்தினா நினச்சி பாரு, நீங்கள் எங்கே கஷ்டப்படுத்துனீங்க அப்படிங்கிறாங்க. நீ படுத்தினானா நான் படுத்தினானா 2 ஒன்று தானே. நான் என்ன சொல்லுதேன், முடிஞ்ச அளவு இந்த வீட்டுக்கு நீ அனுசரணையாக இருக்குதா இருந்தால் இரு, இல்லையா இங்கே இந்த நடைமுறை உனக்கு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் வீட்டை பார்த்து போயிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. கரெக்டாக தான் பேசுகிறேன். கூட்டு குடும்பத்தில் இருந்தால் எல்லோரையும் அனுசரித்து போகணும். சமைக்கணுனாலும் நான் தான் மூத்த மருமகன் சமைக்கணுங்க, எந்த வேலை செஞ்சால் நான் தான் செய்யணுங்க. எது பண்ணதாக இருந்தாலும் ஏட்டி கூட்டி பண்ணதை. இப்போ என்ன தான் பிரச்சனை, ஒன்றை வந்து இவ்வளோ போனால் நகை போடு, அவ்வளோ போடுங்க, இவ்வளோ போடுங்கன்னு கெட்டலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்கள் பொண்ணுக்கு போடுங்கன்னு சொல்லி தான் கட்டியிருக்கோம், சரியா. அது போக வந்து ஒன்று அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் நாங்கள் சொன்னதே கிடையாது. நீ தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, அதில் ஒரு சடவையும் வைக்கிற, நான் வேலை செய்கிறேன் மற்றவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க இப்படியும் சொல்லிக்கிறேன். ஒன்று வேலை செய்தால் தான் எதுவும் சொல்லக்கூடாது. மீனா பிள்ளையோ ராஜி பிள்ளையோ எந்த வேலையும் செய்யலையோ எந்த சடவையும் யாரையும் குறைச்சி பேசாதுங்க. அது வேலை ஒன்று அது ஒன்றுன்னு இருக்குங்க. அம்மாட்ட ஜாலியாக பேசுங்க. நீ வந்து மனசு விட்டு பேசு, எதையுமே மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்காத. அதனால தான் உனக்கு இந்த உள்ள மன அழுத்தமாக இருந்து நீனா ஏதாவது செஞ்சிட்ருக்க தப்பாகப்படுது. ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப கோபக்காரங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா ஆகப்பட்டதுலேருந்து அது ஒரு மாதிரி நயந்து போகுதான் எங்கள் அம்மா. இன்றைக்கி வரைக்கும் எங்கிட்ட அது முகத்தை திருப்பினது இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் முடித்த இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் முகத்தை திருப்பிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன, எனக்கு சரவணன்னா என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கும், நானும் எங்கள் அம்மா மேலே உயிராக இருப்பேன். என் மொட்டை மாடிக்கு போகணுன்னாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போவேன். அந்தளவுக்கு எங்கள் அம்மா மேலே நான் பாசம் வச்சுருப்பேன், சரியா. ஆனால் நீ வந்து என்ன சொன்ன, வேலைக்கு போனால் என்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போகணுன்னேன். அம்மாட்ட சொல்லதுக்கு முன்னாடி பெட்டின பொண்டாட்டி தான் சொல்லணும்னா ஓன்ட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் அம்மா மனசு என்ன பாடுபடும் தெரியுமா, என்கிட்ட தான் என்றைக்கும் சொல்லிட்டு போவான் இவன் வேலைக்கு போகணுன்னா சரவணே, ஆனால் இன்றைக்கி சொல்லிகிட்டே போக மாட்டேக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ நினைப்ப உங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகக்கூடாது, என்கிட்ட சொல்லிடும் அப்படியே போயிடணும், எங்கள் வீட்டு நடைமுறை அப்படி தான் இப்படி தான். இதெல்லாம் வந்து அந்தந்த வீட்டில் என்ன நடைமுறைகள் இருக்குது அப்படி இருக்குது பாரு தங்கமேலு. உங்கள் வீட்டினோட நடைமுறை எங்கள் பூத்தாதா, உங்கள் வீட்டு நடைமுறை வேறு எங்கள் வீட்டு நடைமுறை வேறு, சரியா. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா வச்சது தான் வரிசை, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வச்சது தான் என்ன. அதனால் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இந்த வீட்டில் நான் ஏந்து போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல பேய்கிடணும், அதை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ல அப்படிங்கிறாங்க. சரி போய் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. நீ பேசினதே மயில் நிறைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நான் சாப்பாடு போட்டு ரூமுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. உடனே கோமதி, என்ன சரவணா இங்கே வந்து சாப்பிடாம ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க எங்கே சாப்பிட விருப்பருக்கோ சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. ஓ வேலை அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏங்க இவனுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏங்க கதிர் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அவனும் வேலைக்கு போயிட்டு வரான், அன்டயத்தில் வரான்னா வேலையும் முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு சில நேரத்தில் வந்து அன்டயத்தில் இப்போ புழங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் தான் சட்டி பானை ஊட்டிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நேற்று சொல்கிறீங்க. அதனால் அவன் சாப்பிடாமல் எழுந்திரிச்சி போயிட்டான், அதனால் வந்து இப்படிலாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. உன்னை கோமதி இங்கே பாரு, சரவணை என் சொல்ல கேட்டு கரெக்டாக நடக்கிற பையன், ஆனால் இந்த கதிர் வந்து என் சொல்லையே கேட்க மாட்டான், எதையுமே மதிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க,
உங்களுக்கு ஏதாவது ஒன்றா அந்த கதிர் விட்டு கொடுக்கணும், இல்லை நீங்கள் தான் விட்டு கொடுக்கீங்களா? சும்மா ஏதாவது ஒன்று பேசணும், வேறு மனுஷையாவது கஷ்டப்படுத்துன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காதாங்க. அவன் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான். அந்த மேலே நீங்கள் ரொம்ப நோகடிச்சிக்கிட்டே இருக்காதங்க, அது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நோகடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்காவது நேரத்தில் வர சொல்லு, ராஜிட்ட சொல்லி நேரத்தோடு வேலைக்கு போய்ட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் உணவை டெலிவரி பண்ணி வேலை பார்க்குறான். அந்த வேலை முடிஞ்ச பிறகு தான் வர முடியும். அவன் நினச்ச வேலையை நேரத்தில் வர முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு வேலையை தேட சொல்லுடி அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான், டிகிரி முடித்தா தானங்க ஏதாவது இடத்துல வேலை கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வேலை கிடைக்குன்னு சொல்லி அவன் முன்னாடிட்டு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்ககிட்ட தவிர பேச மாட்டாரோ? என்கிட்ட தான் பேசாமல் இருந்தார், இப்போ அவன்கிட்டையும் பேச மாட்டார். இன்னும் காலப்போக்கில் போனால் ஒவ்வொருத்தட்டையாக பேச மாட்டார் அப்படிங்கிறாங்க. எங்க, என்னால் தான் அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன உன்னால் பேச மாட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பையன் என்கிட்ட என்றைக்கு பேசணுன்னு தோணுதோ அன்றைக்கி பேசுவான். ஆனால் உங்களை மாதிரி நான் என்ன அவன் மனசை நோக்கடிக்கிற மாதிரியா பேசுகிறேன்? ஏதோ ஒரு வகையில் அவன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச அன்றைக்கி நானும் உங்க கூட சேர்ந்து ஏதோ பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் பேச மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ரோஸ் இருக்க தவிர எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மயிலி சொல்லியிருக்கா, உடலுக்கு கேடுன்னு சொல்லி நம்மளாம் சொல்லுதோம். அதையும் மீறி வாங்கி கொண்டு கொடுக்கான். இப்படி அண்டை இதில் கண்ட சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்காம அவன் உணவை டெலிவரி பண்ணுதாம்னா எங்கே டெலிவரி பண்ணுதோ அந்த வேலையை அங்கே மட்டும் பார்க்க சொல்லு. வீட்டுக்கு அதை இது வாங்கிட்டு சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் பழனி தண்ணி குடிக்க கீழே வராரு. இந்த பேச்சு பழனி பேச்சு ஓடுது. ஆகா, இன்னும் நம்ம பேச்சு தான் ஓடுது, புரோட்டா கதை இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லி நைஸாக போகிறாரு. பாரு, திருட்டு போய் போகிற மாதிரி போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. மச்சான், நான் திருட்டு போய் மாதிரி மச்சான் போகணும், நான் தான் தப்பே செய்யலைன்னு நிரூபணம் ஆகிட்டேன், நான் தண்ணி குடிக்க வந்தேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு போகிறாரு. அங்கே மேலே சரவணன் பழனியை பார்க்க உட்காந்துருக்காங்க. ஆமாம், சாரி மாமா, தங்கமயிலால் உங்களுக்கு வருத்தமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கடைசி நேரத்துலையாவது பொண்டாட்டி சொல்ல வச்சிக்கல, இல்லைன்னு வச்சுக்கா இந்த மாமனை உங்கள் மச்சான் உங்கள் அப்பா என்னை செஞ்சு விட்டுருப்பார், மாமனால் என்ன செய்ய முடியும், திணறி லாந்திருப்பேன். கடையில் நான் பட்ட பாடு இருக்கே அப்பா, கடவுளுக்கு அடுக்காது. 1 மாதம் சம்பளம் கிடையாதுன்ட்டாரு, கிளுங்காரு. எனக்கு பதில் சொல்ல முடியல. நானும் கொஞ்சம் விட்டு வேலை செய்யலை, டெலிவரி பண்ண போகிற இடத்துல பார்த்தேன், நேரத்தோடு போனால் எதுவும் பண்ணுவாருன்ட்டு பையன் டெலிவரி பண்ண மாதிரி அங்கங்கே உட்காந்தாம்பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மாமா, எங்கள் அப்பா மேலோட கோவத்தில் அப்படி வேலை ஒழுங்காகவே பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. வேலை பார்க்கலையா, எனக்கு செந்தில் தான் ரெஸ்ட்டு கொடுத்தான். மாமா, நீ உம்பாட்ட ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தான். உண்மையிலே சூப்பர் மருமக்குமார். எங்கள் மச்சான் தான் எனக்கு அமையிலே தவிர எங்கள் மச்சான் பிள்ளைகள் நீ ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டேடா. பாரு, கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ தூங்குற நேரத்தில் என்கிட்ட நைஸாக நீ பேசுகிற, பரவாயில்லடா, ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாங்க. அம்மா, சாப்பிட்டலையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. மாமா, இன்றைக்கும் புரோட்டா எனக்கு சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. டேய், முந்தானத்தே உங்கள் அப்பா வசப்பாக பயங்கரமாக போட்டார், இன்னும் அதை சொல்லி காமிச்சிட்ருக்காரு, இப்போவே நீ சாப்பாட வேண்டியது மட்டும் மச்சான்னு தெரிஞ்சோ அப்படிங்கிறாங்க. அவருக்கெல்லாம் தெரியாத அடிக்க வர போகிறாரு அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி தான் நம்ம அப்படி சொன்னோம், தெரியுதானே செஞ்சு இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே சும்மா சொன்னோம்மா, நான் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வரல, நான் மாடிக்கு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுதேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து மாடிக்கு வராரு. உடனே அப்போ பாண்டியன் பார்க்குறாரு, கோமதி இவன் என்ன செஞ்சிட்ருக்கான், மாடிக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நேரத்தோடு வரலைனாலும் திட்டுறீங்க, மாடி கொண்டு போய் சாப்பிட்டாலும் திட்டுறீங்க, கடையில் வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, அவன் எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் சாப்பிடட்டுமே அப்படிங்கிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுருவார், இது எடுக்கிறதுக்கு நீ போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் எதுக்கு போகணும், பின்னாடி பாருங்கள் ராஜி போகிறான் அப்படிங்கிறாங்க. அவன் இந்த பிள்ளைகள் தூங்க வேண்டாம், இவனை சாப்பிட்டுக்கிட்டு மொட்டை மாடில் கொண்டு தட்டை வைக்கணும், இந்த பிள்ளைகள் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க புருஷன் முன்னாட்டி மொட்டை மாடில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஆசபாசமாக பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே தானே அவன் தம்பி மொட்டை கழுத இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என் தம்பி நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் என் தம்பி குடும்பமாக இருக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம், என்ன பழனி நம்ம குடும்பமாக ஆகிறதுக்கு ஒன்றுமே முயற்சியே எடுக்கலையே, அவனுக்கும் காலகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னா நம்ம இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. சரி, அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கார் பாண்டியன். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.